ஹலோ வியூவர்ஸ், கடந்த பதிவில் செங்கிஸ்கானின் போர் தந்திரங்களை பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த பதிவில் 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது, எந்த சாம்ராஜ்யத்திற்கும் இல்லாத தனித்துவமான ஒரு குணம் மங்கோலியர்களுக்கு இருந்தது. அது என்ன? கானுக்கும் செங்கிஸ்கானுக்கும் என்ன தொடர்பு? அதாவது, மங்கோலியர்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றினார்களா? சிந்து நதிக்கரை வந்த செங்கிஸ்கான் கரையை கடந்திருந்தா இந்தியாவில் என்ன நிகழ்ந்திருக்கும் என்பது பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். எந்த சாம்ராஜ்யத்திற்கும் இல்லாத மங்கோலியர்களுக்கு மட்டுமே இருந்த தனித்துவமான குணம் என்னன்னா, கைப்பற்றிய பகுதிகளில் தங்களுடைய மங்கோலிய மதத்தையோ கலாச்சாரத்தையோ பழக்க வழக்கங்களையோ வாழ்க்கை முறையையோ அங்கு அவர்கள் திணித்ததில்லை. உதாரணமா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, ஈராக் மற்றும் பாரசீகத்தை அரேபியர்கள் கைப்பற்றிய போதும், இந்தியாவை துருக்கியர்கள் கைப்பற்றிய போதும் இஸ்லாம் மதத்தை இங்கு திணித்தது போலவோ 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஸ்பானிஷ், போர்ச்சுகீசியர்கள், டச் மற்றும் ஆங்கிலேயர்கள் தாங்கள் பின்பற்றிய கிறிஸ்தவ மதத்தை ஆங்காங்கே திணித்தது போலவோ மங்கோலியர்கள் எதுவும் செய்யலை. கைப்பற்றிய பகுதிகளில் இருந்த நம்பிக்கை, பழக்க வழக்கம், கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறைகளை அந்த மக்கள் பின்பற்ற பரிபூர்ணமான சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் மங்கோலியர்களும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் மங்கோலியர்களுக்கென்றே இருந்த தனித்துவமான ஒரு குணம். அப்போ தைமூரும் முகலாயர்களும் மங்கோலிய இனத்தை சேர்ந்தவர்கள் தானே, அவங்க மதத்தை திணிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு தூண்டலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல இன்று நாம் பார்க்கும் ஒரு செயலையே அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். அதாவது, அண்மை காலங்களில் பலர் தான் சோழ பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது சரியா தவறா, அதில் உண்மை இருக்கா இல்லையா என்ற விஷயத்துக்கே நான் போக விரும்பல. என்னைக்கோ முடிஞ்ச ஒரு சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு ஒருவர் தான் அதை சேர்ந்தவர் அப்படின்னு தொடர்பு படுத்தி கொள்ள என்ன காரணமாக இருக்க முடியும்? இங்கே இருக்கும் மற்றவர்களை விட தான் ஏதோ ஒரு விதத்தில் உயர்ந்தவர் என்று காட்டிக்கொள்ளும் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தானே அதுக்கு காரணமாக இருக்க முடியும். அதாவது, ஏதாவது ஒரு அடையாளத்தை தேடும் செயலாக தான் இது இருக்க முடியும். அதே போல தான் தைமூரும் முகலாயர்களும் மங்கோலிய இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதும் இருக்க முடியும். அப்படியே அதில் உண்மை இருந்தாலும் அந்த காலத்தில் மன்னர்களுக்கு பல மனைவிகளும் கான்குபைன் என்று சொல்லப்படும் காம கிளத்திகளும் பலர் இருந்தாங்க. அவங்க எல்லோரும் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்களாகவும் இருந்தாங்க. உதாரணமாக, யவனர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். கிரேக்க நாட்டிலிருந்து வந்தவர்களை தான் நாம் யவனர்கள் என்று அழைக்கிறோம். பாண்டியர்கள் காலத்தில் மதுரையிலும் யவனர்கள் இருந்தாங்க. இதே மாதிரி தான் மங்கோலியர்கள் மற்றும் துருக்கியர்களுக்கு இடையிலான கலப்பில் பிறந்தவர்களின் வழிவந்தவர்கள் தான் தைமூரும் பாபரும். இதனால தான் அவர்களை டர்கோ மங்கோல் என்று அழைக்கின்றனர். சரி, அடுத்ததா இந்த கான் விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி செங்கிஸ்கானின் ஃபேமிலி ட்ரீயை முதல்ல பார்க்கலாம். எளிமையான புரிதலுக்காக இந்த ஃபேமிலி ட்ரீ சார்ட்டை கலர் மேட்ச் பண்ணியிருக்கேன். செங்கிஸ்கானின் முதல் மகனான ஜோச்சியின் வம்சாவளியினர் இன்றைய கசகிஸ்தான் முதல் ஹங்கேரி நாடு வரையிலும், சகட்டாய் வம்சாவளியினர் இன்றைய சீனாவில் உள்ள சென்ஷியாங் முதல் உஸ்பெகிஸ்தான் வரையிலும், டுவாலியின் 2வது மகனான குப்லாய் கான் சீனாவையும், 3வது மகனான ஹுலகு இன்றைய துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் மற்றும் துருக்கியையும் ஆண்டு வந்தாங்க. இதில் ஒகடாய் கான் விடுபட்டு இருப்பதை பார்க்க முடியும். காரணம், செங்கிஸ்கான் மறைவுக்கு பின்னாடி மங்கோலியாவை ஒகடாய் கான் வம்சாவளியினர் ஆண்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் குப்லாய் கானுக்கும் கைடுவுக்கும் நடந்த குடும்ப சண்டையில் கைடுவும் அவரது மகனான ஐரக்கையும் கொன்றுவிட்டு குப்லாய் கான் மங்கோலியாவை தன்னோட ராஜ்யத்தோடு இணைத்து கொண்டார். மங்கோலியர்கள் தெங்கிரி என்று சொல்லப்படும் இயற்கையை கடவுளாக வழிபட்டவங்க. அதை தெங்கிரியிசம் என்று அழைப்பார்கள். ஷாமனிசம் என்று சொல்லப்படும் மதத்தையும் பலர் அங்கே பின்பற்றி வந்தாங்க. அதுவும் ஹிந்து மதத்தை போலத்தான் நம்ம ஆத்மா கடவுளான பரமாத்மாவை வழிபட்டு அதனுடன் தொடர்பில் இருப்பதும் மற்றும் அதை நோக்கி பயணிக்க முற்படுவதும் தான் இந்த ஷாமனிசத்துடைய சாராம்சம். கசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் உட்பட்ட பகுதிகளை ஆண்ட 3 வம்சாவளியினரில் எவரும் இந்த தெங்கிரிசத்தை திணிக்காம அங்கே இருந்த இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த கான் என்ற பெயருக்கு மாமன்னர் என்று பொருள். அதாவது, மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று அர்த்தமாகும். ஒரு மாமன்னர் இறந்த பிறகு செங்கிஸ்கானுடைய குடும்பத்தினர் மங்கோலியாவில் உள்ள கரகோரம் என்ற இடத்துல ஒன்று கூடி அடுத்த கான் யாரு என்பதை தேர்வு செய்வாங்க. மங்கோலியர்கள் துருக்கியர்களை ஆட்சி செய்த போது துருக்கியர்களும் இந்த கான் வழக்கத்தை பின்பற்ற தொடங்கினாங்க. இந்த பகுதிகளில் இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி என்பதால் கான் இஸ்லாம் மதத்துடன் தொடர்பு படுத்தப்பட்டது.
துருக்கியர்கள் மூலம் பிற்காலத்தில் இந்த கான் வழக்கம் இந்தியாவுக்கும் வந்து சேர்ந்தது. அதாவது கான் வழக்கம் இஸ்லாம் மதத்திலிருந்து செங்கிஸ்கானுக்கு போகல, செங்கிஸ்கானிடமிருந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு போய் துருக்கியர்கள் வழியாக இந்தியாவுக்கு வந்தது. இதுதான் கான் என்ற பெயருக்கு பின்னாடி இருக்கும் வரலாறு. சரி, அடுத்ததா இப்போ இந்தியாவை பற்றி பார்க்கலாம். இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா மங்கோலிய சாம்ராஜ்யம் இந்தியாவை மட்டும் விட்டு வச்ச மாதிரி இருக்கும். சிந்து நதியோட மங்கோலிய சாம்ராஜ்ய எல்லை முடிகிறத நம்மளால பார்க்க முடியும். சிந்து நதி கரை வந்த செங்கிஸ்கான் கரையை கடந்திருந்தா இந்தியாவில் என்ன நிகழ்ந்திருக்கும் என்பது பற்றி தெரிந்து கொள்ள இந்தியாவில் அந்த காலத்தில் யார் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்தியாவில் அப்போ என்ன நிலைமை இருந்தது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பலரிடம் முகமது கஜினிக்கும் முகமது கோரிக்கும் இடையே ஒரு குழப்பம் இருக்கும். இந்தியாவை நோக்கி முதல்ல வந்தது முகமது கஜினி. வருடம் 1025. கஜினி இந்தியாவுக்கு வந்தது நம்மளுடைய செல்வங்களை கொள்ளையடிக்கத்தானே ஒழிய நம்ம நாட்டை ஆட்சி செய்கிறதுக்காக இல்லை. இந்தியாவை நோக்கி அடுத்து வந்தது முகமது கோரி. வருடம் 1192. கோரி இந்தியாவுக்கு வந்தது நம்ம ஆட்சி செய்கிறதுக்கு. ஆனால் கோரியோட போராத காலம் அவன் ரொம்ப நாள் உயிர் வாழல. கோரிக்கு பிறகு அவன் விட்டு சென்ற அடிமைகளோட ஆட்சி தொடர்ந்தது. அதனால தான் இதை அடிமைகளின் ஆட்சி, அதாவது ஸ்னேப் டைனஸ்டி என்று கூறுவார்கள். அதாவது மம்லுக், பின்னர் கில்ஜி, துக்லக், சயீத் மற்றும் லோடி வம்சாவளியினர் ஆட்சி பண்ணாங்க. அதோட டைம் லைன் இங்கே இருக்கு. லோடிக்கு பின்னாடி வந்த பாபர் முகலாய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தார். கஜினி வந்தது குஜராத் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளுக்கு தான். கோரியுடைய ஆட்சி ஆப்கானிஸ்தான் முதல் வங்காளம் வரை இருந்தது. மங்கோலியர்கள் 2 வெவ்வேறு காலகட்டங்களில் இந்தியாவுக்கு பக்கத்தில் அல்லது இந்தியாவை நோக்கி வந்தாங்க. 1220 மற்றும் 1300 இந்த 2 வருஷத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. முதலாவதா இந்த 1220கள் நடந்த சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த தருணத்தில் தான் சிந்து நதிக்கரை வந்த மங்கோலிய படை திரும்ப சென்றது. இது செங்கிஸ்கான் மிக வலுவாக இருந்த காலம். இதே காலத்தில் தான் வட இந்தியாவில் இல்துத்மிஷ் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். மங்கோலியர்களுக்கு பயந்து தன்னோட தலைநகர லாகூர் நகரத்திலிருந்து டெல்லி நகருக்கு மாற்றினார். இதைத் தொடர்ந்து பெஷாவர் நகரத்தையும் அதை ஒட்டிய பகுதிகளையும் மங்கோலியர்களிடம் இல்துத்மிஷ் பறிகொடுத்தார். அன்று மங்கோலியர்களுடைய இலக்கு இந்தியா அல்ல, ஈரானை ஆட்சி செய்த குவாரஸ்மியன் பேரரசு தான் அவர்களுடைய இலக்காக இருந்தது. மங்கோலியர்களுடனான போரில் பாரசீக மன்னனான ஜலாலுதீன் தோற்று போய் அடைக்கலம் தேடி இந்தியாவை நோக்கி வந்தார். மத அடிப்படையில் இல்துத்மிஷ் தனக்கு அடைக்கலம் கொடுப்பார் என்று ஜலாலுதீன் நினைத்தார். ஆனால் மங்கோலியர்களுக்கு பயந்து ஜலாலுதீன் அடைக்கலம் கொடுக்க இல்துத்மிஷ் மறுக்கவே மங்கோலியர்களால் ஜலாலுதீன் கொல்லப்பட்டார். இந்த சம்பவங்களுக்கு 15 வருடங்களுக்கு முன்பு தான் பக்தியார் கில்ஜியால நாலந்தா பல்கலைக்கழகம் உட்பட பல பொக்கிஷங்கள் சூறையாடப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் புத்த மதமும் சரிவை சந்தித்தது. இதே 1220 தான் சுமார் 27 ஹிந்து மற்றும் ஜெயின் கோவில்கள் சிதைக்கப்பட்டு அதன் தூண்களை கொண்டு கட்டப்பட்ட குத்துபினாரும் கட்டி முடிக்கப்பட்டது. 1227ஆம் ஆண்டில் செங்கிஸ்கான் இறந்து போன பிறகு மங்கோலியர்களிடம் இருந்த பகுதிகளை இல்துத்மிஷ் மீட்டு கொண்டார். சரி, அடுத்ததா 1300கள் நடந்த போரை பற்றி பார்க்கலாம். இந்த காலத்தில் செங்கிஸ்கான் பேரன்கள் இந்தியா மீது படையெடுத்து வந்தாங்க. கூடவே பெண்களையும் குழந்தைகளையும் தங்களோட அழைத்து கொண்டு வந்தார்கள். அதாவது போருக்கு பிறகு இந்தியாவிலேயே குடியேறலாம் என்பது மங்கோலியர்களோட எண்ணமாக இருந்தது. ஆனால் மங்கோலிய படைய அலாவுதீன் கில்ஜியிடம் தோற்கவே ஆண்களையும் குழந்தைகளையும் கொன்றுவிட்டு பெண்களை மட்டும் கான்குபீனா, அதாவது அந்த புறத்தை அலங்கரிக்கும் அழகிகளாக எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் அன்று நிகழ்ந்த சம்பவங்களோட சுருக்கம். ஒருவேளை 1220களிலேயே சிந்து நதிக்கரையை செங்கிஸ்கான் கடந்திருந்தா இந்தியாவில் மம்லுக் டைனஸ்டி வீழ்த்தப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து கில்ஜி, துக்லக், சயீத் மற்றும் லோடியுடைய ஆட்சியும் தோன்றியிருக்காது. நம்முடைய பல பொக்கிஷங்கள் தப்பி இருக்கும். மக்களுக்கும் மத சுதந்திரம் இருந்திருக்கும். புத்த மதமும் இந்தியாவில் ஓரளவுக்கு நீடித்திருக்கும். ஹிந்து மதமும் ஷாமனிசமும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தியலை கொண்டிருந்ததுனால அவர்களும் நம்மோட எளிதாக கலந்திருப்பாங்க. இங்கேயே தங்கிய மங்கோலியர்கள் இந்த மண்ணில் தோன்றிய மதம், கலாச்சாரம், பழக்க வழக்கம் மற்றும் நம்பிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருப்பார்கள். இன்று நாம மாறுபட்ட ஒரு வட இந்திய கலப்பு இனத்தவர்களை கண்டிருப்போம். 1500களில் துருக்கிய மங்கோலியரான பாபரை இந்திய மங்கோலியர்கள் எதிர்கொண்டிருப்பாங்க. இந்த போர் எப்படி இருந்திருக்கும், அதில் யார் வெற்றி பெற்றிருப்பார்கள் என்பதை
உங்களோட ஆராய்ச்சிக்கே விட்டுடுறேன். இணைந்திருந்ததற்கு நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நான் ஜெயநாராயணன்.